கடகராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு அழகான விஷயம் சொன்னீங்க. குடும்பத்தோட இருக்கிற ஒரு ஒரு கூட்டான லவ் எல்லாருமே வேணும். எல்லாரோட அன்பும் இருக்கணும் அப்படிங்கிற மாரி தான் ஆள செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. இந்த வருடம் அந்த மாதிரியான ஆட்கள தான் செலக்ட் பண்ணுவாங்களா? இல்ல தவறான ஆட்கள செலக்ட் பண்ணுவாங்களா? எப்பயுமே கடகம் வந்து பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட பெர்சன்ஸ எதிர்பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, கும்பத்துக்கிட்ட அட்ராக்ட் ஆயிடுவாங்க. ஆ. கும்பமும் வந்து பாத்தீங்கன்னா, ஃபேமிலியோட இருப்பாங்க. அதனால கும்பத்த வந்து இவங்க வந்து அட்ராக்ட் ஆயிடுவாங்க. அவங்களும் ஃபேமிலி மேல பாசத்த காமிப்பாங்க. ஏன்னா சனியினோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி அப்படின்றனால ஃபேமிலி ஓரியன்டடா இருப்பாங்க. அப்ப கும்பத்துக்கிட்ட அட்ராக்ட் ஆகி கும்பத்த லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. லவ் பண்ண ஆரம்பிக்கும்போது அது ஃபெயிலியர்ஸ் நோக்கி போயிடும். ஏன்னா கடகத்துக்கும், கும்பத்துக்கும் பெருசா ஒத்து வரதில்ல. இவங்களோட எண்ண அலைகளும், அவங்களோட எண்ண அலைகளும் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா இருக்கும். அப்போ ஒத்து வராது அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி கடகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் லவ் பண்றான். இல்ல ஒரு பொண்ணு லவ் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு கடகராசி பொண்ணு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பையன் வந்து வலிய அந்த பொண்ணுகிட்ட லவ் சொல்றான். உண்மையாவே லவ் பண்றான். வலிய லவ் சொல்றான். ஒரு மாச கணக்கா திரியிறான் அப்படின்னா கூட அந்த பொண்ணுக்கும் அவன ரொம்ப புடிச்சிருக்கும். ரொம்ப புடிச்சிருக்கும். ஏன்னா அவன் அவ்ளோ வந்து லவ் பண்றதுக்கு முன்னாடியே இவள ரொம்ப கேர் எடுக்குறான். அவங்க குடும்பத்தோட அவன் ஒட்டி உறவா இருக்கான். நல்ல பாசமா இருக்கான். எனக்கும் ரொம்ப புடிச்சிருக்கு. 5 வருஷமா என் பின்னாடி திரியிறான் அப்டின்னா கூட, எங்க அப்பாக்கு பிடிக்கல அப்டின்னா வேண்டான்னிடும். எங்க அம்மாக்கு பிடிக்கல அப்டின்னா வேண்டான்னிடும். அந்த ஒரு மைண்ட் லவ்வே செட். இருந்தாலும் வேணான்னு சொல்லிடுவாங்க. ஓகே. உயிருக்கு உயிரான லவ். அவன எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்டின்னாலும் என் ஃபேமிலிக்கு பிடிக்கல அப்டின்போது எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம். எனக்கு அந்த லவ் முக்கியம் இல்ல. நல்லா பழகிட்டாங்க அப்டின்னா கூட அப்பா வந்து கண்ல ஒரு சொட்டு தண்ணி வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா நீ இல்லன்னா நான் செத்துருவேன். ஒத்த வார்த்த போதும். எனக்கு வாழ்க்கையே வேண்டாம்ப்பா. நான் அந்த பையன் நெனப்போடவே இருந்துடுறேன்னு இருந்துருமே தவிர, அப்பா, அம்மாவ விட்டுட்டு போவாது. அப்ப ஜெஸ்ஸி லவ் தான். உங்களோட காதல் வந்து விண்ணை தாண்டி வருவாயா காதல் தான். ஸோ இங்க என்ன சொல்லுது? ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொல்லுதா? அப்படிங்கிற மாதிரி ஜெஸ்ஸி போயிடுவாங்க. இங்கிட்டு வந்து இந்த கடகராசி வந்துட்டு அவங்களே நெனச்சுட்டு இருக்க வேண்டியது நெனச்சிட்டு தான். இருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரியான காதல் தான் அமையும்.